ஒன்று கோயில் நிதியில் கட்டலாமா, கோயில்களை பார்த்தாலே கோயிலை கண்டாலே அவர்களுக்கு கண்ணு உறுத்துது, இது ஒரு சதி இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு பழனிசாமி பேசியிருக்கிறார். அத்தோட கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து காணாமல் போய்விட்டன அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் வைக்கிறார். அடிமைகளாக திமுக கூட்டணிக்கு இருக்கிறாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை, சிபிஐயை, விசிக போன்ற கட்சிகளை அவர் விமர்சிக்கிறதோட நோக்கம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமா, இது சதிச்செயல் என்று சொல்லியிருக்கிறார். கோயில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டுவதில் தவறில்லை. சில தனிநபர்கள் கல்லா கட்டுவதற்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட இந்த இந்து சமய அறநிலையத்துறையையே கலைத்துவிட வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் அலறுகிறார்கள். அவர்களுடைய டப்பிங் வாய்ஸில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச துவங்கி இருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதே 1900 நம்முடைய பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் 2 கல்லூரிகள் துவக்கப்பட்டன. அது அதிமுகவினுடைய நிறுவனர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் துவக்கப்பட்டது. அதற்கான ஒரு கட்டிடத்தை கூட இவரே திறந்து வைத்திருக்கிறார். அந்த பாலிடெக்னிக் அப்போது சதிச்செயல் அப்படின்னு அவருக்கு தெரியலை. மன்னர்கள் காலத்திலே கூட கோயில்களிலே பாடசாலைகள் இயங்கி இருக்கின்றன. அது எல்லோருக்குமான பாடசாலைகள் அல்ல, வேத பாடசாலைகள், குருகுல கல்வியை அடிப்படையிலான வேத பாடசாலைகள். அதில் எல்லோரும் படிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே கிட்டத்தட்ட 54க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் இருக்குது. அதில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதற்கு ஏதுவாக அந்த பாடசாலைகள் இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாடசாலைகள் இருக்கின்றன. அதுபோல் இசை கற்பிக்கக்கூடிய நாதஸ்வரம், தவில் போன்ற இசை கருவிகளை, தமிழர்களுடைய பாரம்பரிய இசையை சொல்லித்தரக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் இயங்குகின்றன. இதில் என்ன இவருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியலை. அது கோயில்களை பார்த்தால் இவர்களுக்கு கண்களை உறுத்துகிறது. அதனால்தான் அந்த நிதியை எடுத்து மகாகவி பாரதி கூட அன்னச்சத்திரம் 1000 நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்குரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை நீதி கட்சி ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டது. அந்த வரலாறு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஏன் அந்த குழப்பம் வருதுன்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆரியம் திராவிடம் என்று வம்பு வளர்த்து கொண்டிருந்த பொழுது இவரிடம் கேட்கிறார்கள், என்னங்க இப்படி ஆரியம் திராவிடம்னு பேசுகிறாருன்னு கேட்டதுக்கு, அதுக்கெல்லாம் புராணம் படிக்கணுங்க, எனக்கு என்னங்க தெரியும்னு சொன்னவர் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய நேற்று கூட திருச்செந்தூரில் கோவில் குடமுழுக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறத, வர இருக்கிற இந்த கோயில் நிதியை முழுவதுமாக எடுத்தால் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒரு பகுதி நிதியை அதில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இதில் எது தவறு, எந்த தவறுமே இல்லை. ஆனால் இவருக்கு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பேசி வந்தார்களோ அதையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச துவங்கியிருக்கிறார். அதுபோல் கம்யூனிஸ்டுகளை பார்த்து வடவள்ளியில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து வருகிறார்கள், அவர்களுடைய முகவரியே இல்லை. இவருடைய முகவரியே அதிமுக மேற்பார்வை அமித்ஷா என்று போடக்கூடிய நிலைமையில் இருக்குது. இவரே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனால் ஒரு மைண்டு வாய்ஸ் என்ன சொல்லும்னா, வழக்கிலே சிக்கியிருக்கிற மகனை காப்போம், வழக்கிலிருந்து மீட்போம் என்பதற்காகத்தான் மைண்ட் வாய்ஸ். அதற்காகத்தான் இவர் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் மீது பாய்கிறார். ஒரு நல்ல எண்ணத்தில் பாஜக உறவும் பாம்பின் நிழலும் ஒன்று, அதை நம்பி மோசம் போகாதீர்கள். அதற்கு அகில இந்திய அளவிலே பல உதாரணங்கள் இருக்கிறது. பாஜகவோடு சேர்ந்த கட்சிகளை பாம்பு விழுங்குவது போல அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி விடுவார்கள் என்றுதான் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எச்சரித்தால், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று இவர் திரும்ப கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு யார் அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருப்பது? இதே எடப்பாடி பழனிசாமி கேட்குறார், ஆயுத தளவாட தொழிற்சாலைகளை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு. நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தானே செங்கல்பட்டில் ஒன்றிய அரசு கட்டிய அந்த தடுப்பூசி ஆலையை திறக்க மறுத்தது ஒன்றிய அரசு தானே. உங்கள் இயற்கை பேரிடர் நிதி எதையுமே கஜா புயலுக்கு தர மறுத்தது ஒன்றிய அரசு தானே. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்டு நீங்கள் இருந்த பொழுது 2 முறை தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதை நிராகரித்தது அதே ஒன்றிய பாஜக அரசு தானே. இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராதது அதே பாஜக அரசு தானே. அவர்களோடு ஏதோ சொந்த நிர்பந்தத்திற்காக நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு இன்றைக்கு
இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய குரல் இது எங்கேயோ கேட்ட குரல் என்று பார்த்தால் இது நாக்பூரின் குரல், கமலாலயத்தின் குரல். இவர் எங்கிருந்து இதை இயக்குவது யார் என்று தெரியவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேச துவங்கி இருப்பது என்பது அவருடைய துவக்கமே மிக அபசுரமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய, அது தேர்தல் காலத்தில் பேசக்கூடிய, தேர்தலை எதிர்நோக்கி பேசக்கூடிய கருத்து எதுவுமே யோசிக்காமலோ கால்குலேட் பண்ணாமலோ பேசக்கூடிய கருத்துக்கள் அல்ல. யோசித்து ஒரு முடிவுக்கு பிறகு தான் அந்த நகர்வுக்கு நகர்றாங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மதுரையிலேயே வக்ஃப் போர்டு ஒரு காலேஜ் நடத்துது, அதுக்கு கரஸ்பாண்டே அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தான். இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் சார்பில் ஏராளமான கல்லூரிகள், வேத பாடசாலையில் தொடங்கி வேத பல்கலைக்கழகம், மகளிர் பல்கலைக்கழகம், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, பத்மாவதி மகளிர் கல்லூரி நிறையா இருக்குது. இதெல்லாம் அவர் அறியாதவர் அல்ல. இருந்தாலும் இதை பேசுறதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. பிஜேபியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தொண்டர்கள்ட்ட இன்னமும் இணக்கம் வரல அப்படின்னு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திரு தொல் திருமாவளவனோ அல்லது திரு முத்தரசன் போன்றவர்களோ அதிமுக பிஜேபி கூட்டு சேர்ந்ததை விமர்சிக்கிறப்ப அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக பிஜேபி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பேச்சை பேசுகிறாரா? பிஜேபி தொண்டர்களை உற்சாகப்படுத்த இவர் பேச வேண்டியதில்லை. இவர் அதிமுக தொண்டர்களை அல்லவா உற்சாகப்படுத்த வேண்டும். இது இயல்பான கூட்டணி என்கிறார். நாங்கள் சொல்கிறோம் இது இயல்புக்கு மாறான கூட்டணி. இதே உங்களுடைய அம்மா என்று உங்களால் அழைக்கப்படுபவர் தான் மோடியா இந்த லேடியா என்று கேட்டார். அன்றைக்கு மண்டைக்காடு கலவரத்தையொட்டி ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று, தேவையற்ற கலவரத்தை ஏற்படுத்துகிறது என்று உங்களுடைய இந்த கட்சியை உருவாக்கிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? அவர்கள் அறநிலையத்துறைக்கு எதிராகத்தான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் வெங்கடேஸ்வரா பள்ளி இதை திருப்பதி சொன்னீங்க. இதுவே தமிழ்நாட்டில் தனியார் கட்டுப்பாட்டில், தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில். அதில் எவ்வளவு முறைகேடுகள், குழந்தை திருமணம் உள்ளிட்ட சமூகத்துக்கு புறம்பான செயல்கள் நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பான வழக்குகள் இருக்கிறது. தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு உதாரணமாக சிதம்பரம் கோயில் இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கோயில்களில் திறக்குடமலுக்கு நடந்திருக்கிறது. அங்கே இருந்த தங்கத்தை எடுத்து வங்கியிலே டெபாசிட் செய்து அதன் மூலம் வருகிற வட்டியையும் கூட அன்னதானம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஒரு சதி செயல், கல்லூரி நடத்தலாமா? இதை எதிர்த்து இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதன் கீழ் இயங்குகிற கல்லூரி மாணவர்களை இன்றைக்கு போராட துவங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஆரம்பமே சரியில்லையே. நீங்கள் அதிமுக கொள்கையை பேசியிருந்தீங்கன்னா, இதே அவிநாசி அத்துக்கடவு திட்டத்தை பேசுகிற பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றிய அரசிட்ட கேட்டால் அனுமதி மறுத்துட்டாங்க. ஏன் அந்த ஒன்றிய அரசு எந்த நம்பிக்கையில் புதிய திட்டங்களை, நிதியை கொண்டு வந்து விட முடியும்னு சொல்கிறீங்க? எனவே என்னென்னா, பாஜக தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? உங்கள் கூட்டணியை அமித்ஷா அறிவித்த பொழுதே ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அல்லது மௌனமாக அமர்ந்திருந்த நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை பார்த்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து என்பதை அவருக்கே தெரிய வேணாமா? இது இந்த கட்சிகள் ஒரு 2014 துவங்கி மதச்சார்பின்மை என்கிற அடிப்படையில் இருக்குது. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், இனிமே நாங்கள் சேர மாட்டோம் என்று சொல்லித்தானே வெளியே வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறீங்கன்னா, நீங்கள் மொத்த பிரச்சனை 2 நாள் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, எங்கேயாவது சிறுபான்மை மக்களுடைய நலனை அதிமுக பாதுகாக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரான்னு பாருங்கள். அவர் நெசவாளர்களை சந்திக்கிறாரு, ஆனால் அந்த நூலுக்கு வரி போடுற ஒன்றிய அரசை பற்றி பேச மறுக்கிறாரு. விவசாயிகளை சந்திக்கிறாரு. வேளாண் சட்டம் கொண்டு வந்த பாஜகவை பற்றி பேச மறுக்கிறார். ஆனால் யாரை குறிவைக்கிறார்னா, இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிறைய கட்சிகள் வரும் வரும் வரும்னு சொல்லி பார்த்தாரு. யாரும் வருகிற மாதிரி தெரியலை. அந்த விரக்தியில், கோபத்தில் தான் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளின் மீது, தோழமை கட்சிகளின் மீது எடப்பாடி பழனிசாமி பாயத்து துவங்கி இருக்கிறார். எதையுமே புதுசாக சொல்ல முடியாது. பாஜக தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மையை செய்தது என்று எதையுமே சொல்ல முடியாத நிலையில் ஒரு பரபரப்புக்காக கம்யூனிஸ்டுகளுடைய முகவரியை நீங்கள் கமலாலயத்தில் தேட முடியாது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கிற மறியலில் இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய முகவரி. நீங்கள் சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்து கொண்டு
கம்யூனிஸ்டுகளுடைய முகவரிக்கை தேடுவது என்பது அர்த்தமற்றது என்பதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் பணிவோடு சொல்லிக் கொள்வோம். ஓகே. திரு ரவீந்திரன் துரைசாமி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.